திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் குறிப்பிட்டு 28 மாதங்களும் கண்டுக்கல திமுக அரசாங்கம். நாங்க தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும், பொதுக்கூட்டத்தில் பேசணும், அறிக்கை வெளியிட்டோம், பேட்டி கொடுத்தோம் தொலைக்காட்சியின் வாயிலாக. வேற வழி இல்லாம திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு, நம்முடைய மகளிருக்கு, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுத்தாங்க. கொடுக்க வைத்தது அண்ணா திமுக கட்சி என்பதை நினைவு கொள்ள வேண்டும். இப்பொழுது 17 லட்சம் பேர் கொடுக்க அறிவிச்சிருக்கார். ஏன் முதல்ல கொடுக்கல? அப்ப நிபந்தனை வச்சாங்க. இப்ப நிபந்தனையை தளர்த்தி 17 லட்சம் பேருக்கு இன்றைக்கு அந்த உரிமை தொகை கொடுப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னும் 5 மாசம் தான் கொடுக்க முடியும். திமுக ஆட்சியுடைய ஆயுள் காலம் 5 மாசம் தான். அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கே வர முடியாது. அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. ஆக 55 மாத காலம் அந்த மக்களுக்கு கிடைக்கல. இப்ப நிபந்தனை தளர்த்தி கொடுக்கிறீங்களே 17 லட்சம் பேருக்கு, அப்பொழுது நிபந்தனையை தளர்த்தி கொடுக்கப்பட்டிருந்தால் அவருக்கு 32 மாதம், அவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைச்சிருக்கும். இந்த குடும்ப தலைவிகளுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைமுறை சட்டமன்ற பொது தேர்தலில் 17 லட்சம் பெண்களுடைய ஓட்டு தேவை. அதுக்காக இன்னைக்கு ஸ்டாலின் இந்த 17 லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அறிவித்திருக்கிறார்.